நேயர்களே, உணவே மருந்து, மருந்தே உணவு என்பதுதான் சித்த வைத்தியத்தின் கோட்பாடு. பல ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் அருளிய சித்த வைத்தியம் குறித்த அரிய தகவல்களை நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் தினமும் விளக்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் பார்த்தசாரதி. நம் அன்றாட வாழ்வில் பல்வேறு வழிகளில் பயன்படும் எலுமிச்சம் பழத்தின் பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் பற்றி இப்போது பார்க்கலாம். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கு நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் நாம் பார்க்க போகின்ற மருத்துவ உணவுப் பொருள் எலுமிச்சை பழம். எலுமிச்சை நம் தமிழர்கள் வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இந்த எலுமிச்சை ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நாவறட்சி, அதிகமான பித்தம், கடுமையான நெஞ்சு எரிச்சல், வயிற்று உபுசம், சரியாமை இவற்றுக்கு மிக சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. எலுமிச்சை பழத்திலிருந்து நாம் பல மருந்துகள் நாம் பயன்படுத்தினாலும் சில முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு நான் தெரிவிக்க இருக்கிறேன். எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் ஆசிட் என்ற அமில சத்து இருப்பதால் பொதுவாக 40-45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதனை அதிகமாக நாம் பயன்படுத்தலாம். இளம் வயதினர்கள் எலுமிச்சம்பழத்தை அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. எலுமிச்சம்பழத்திலிருந்து மிகச்சிறந்த நாமளே வீட்டில் தயாரித்து கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருளை, அதாவது மருந்து பொருளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அந்த மருந்து பொருளுடைய பெயர் ஜம்பீராதி பானகம் என்று மருத்துவத்தில் குறிப்பிடுவார்கள். எலுமிச்சம்பழம் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறோமோ அந்த எலுமிச்சம்பழத்தின் சாறு, அதற்கு சம அளவு இஞ்சியினுடைய சாறு, அதற்கும் சம அளவு தேன், இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்து கலந்து சாப்பிடுவதற்கு தகுந்த போல அந்த தேன் பதத்தில் காய்ச்சி எடுத்து காலையில் தொடர்ந்து ஒரு ஸ்பூன் அருந்தி வந்தால் பித்த மயக்கம், கிறுகிறுப்பு, வயிற்று வலி, வயிற்று உப்புசம், பசியின்மை, கடுமையான சோர்வு, நாவறட்சி போன்ற பல்வேறு நோய்கள் குணமாகும். இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. நாம் அனைவரும் இதை வீட்டில் தயாரித்து வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு எலுமிச்சம்பழத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.